ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் இந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது, அதுக்குரிய ஸ்கோர்ஸ் இங்கே இருக்குது, அதோட ப்ராக்ரஸ் இங்கே தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் 60 இருக்குன்னா அதோடைய ப்ராக்ரஸ் இங்கே தெரியணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு இந்த செல்லில் D3 D2 அந்த செல்லில் ஈக்குவல் டு ரிப்பீட் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பைப் சிம்பிள் கொடுத்துடலாம். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணணுன்றத இந்த செல்லில் இருக்குது C2 அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பைப் சிம்பிள் ரிப்பீட் ஆகுது. இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் HFF அப்படின்றத கொடுத்துட்டு அந்த ஃபாண்ட்டில் ஹைலைட் ஆகிடும். அங்கே ப்ளேபில் ஆல்ட் HFF கொடுத்துட்டு ப்ளேபில்ன்ற ஃபாண்ட் கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். இப்போது ப்ராக்ரஸ் பார் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபில் கலர் ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ராக்ரஸ் பார் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 50 கொடுக்குறோன்னா 50 கொடுத்து என்டர் கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்ரஸ் பார் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 45 கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும்.